हाई फ्रेंड्स वेलकम टू राज के समेल एल्लोरुक्कुम हेल्दी वणक्कम इनक्कु நம்ம பார்க்க போறது மீதமான இட்லியை வச்சு இந்த இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இந்த இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு சுலபமா 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மீதமான இட்லியை ஒரு 5 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ ஒண்ணொண்ணா எடுத்து குட்டி குட்டியா பீஸா எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க எந்த ஷேப்க்கு வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே மீதமான இட்லியை வச்சு உப்புமா தான செய்வோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பியாவும் இருக்கும், ஜூசியாவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு இந்த இட்லியை ஒன்றொன்னா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக பொரிஞ்சு வரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிஞ்ச பிறகு இதை ஒரு வடிகட்டி போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி மீத இருக்க இட்லிகளையும் இதோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு வாட்டி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா இட்லிகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே அரை கேப்சிகம் அதோட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம் இல்லைனாலும் பச்சை மிளகாய் கூட 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதுக்கு மட்டும் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதோட பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது கூடவே சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா கூட தனி மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதோட நல்லா குக் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லிகளை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி மஞ்சூரியன் சுலபமாக டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.